தொடர்ந்து இங்கு பழனியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சுவாமி அம்மையார் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். 27வது குரு மகா சந்நிதானம் அவர்களின் மணி விழாவில் பங்கேற்பதில் அநாதி அறக்கட்டளை சார்பாக இங்கே சித்தயோகி ஸ்ரீமான் ஆதிநாராயணன், நான் அனந்தலக்ஷ்மி இருவரும் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் எங்கள் அறக்கட்டளை ஐவர்மலை பழனி என்கிற இடத்தில் இருக்கிறது. அதில் பஞ்ச பாண்டவர்கள் இருந்ததாக ஐதீகம். அங்கே ஐவர்மலையை சுற்றி அஷ்டதிக் லிங்கம் பிரதிஷ்டை செய்து பௌர்ணமி தோறும் இப்பொழுது கிரிவலம் நடந்து கொண்டிருக்கிறது. காஷியிலிருந்து சிவலிங்கம் வரவழைத்து அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது இப்பொழுது நம் பள்ளிக்கூடங்களில் இருக்கும் கல்வியை பார்த்தோமானால் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் சந்தர்கள் மகான்கள் அவர்கள் வாழ்க்கையை நம் அறிமுகமே இல்லாமல் இருக்கிறது. திருக்குறள் சிறிதளவு படிக்கிறோம், மற்றபடி திருஞான சம்பந்தரோ இல்லை மாணிக்க வாசகரோ இல்லை திருவள்ளுவரோ அவரை பற்றிய வரலாறு அதிகமாக படிப்பதில்லை. ஆதிசங்கராச்சாரியாரை பற்றியும் படிப்பதில்லை. நம் ரிஷிகள் முனிவர்கள் அவர்கள் கொடுத்த வாழ்க்கை விஞ்ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்பொழுது இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ் பாரதிய ஞான பரம்பரை என்கிற ஒரு டிவிஷன் இருக்கிறது. அதில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், நாடு முழுவதும் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் இக்கல்வி வர வேண்டும் என்பதற்காக சிறு சிறு புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடங்களில் பாடங்களும் நடத்துகிறோம். அதை தவிர தென்ற மகான்களின் தபஸ் தான் நிலைநாட்டுகிறது. அவர்கள் செய்த தபஸுக்கு நாங்கள் எல்லோரும் தலை வணங்குகிறோம். மகா சந்நிதானம் அவரோட பணிகள் தொடர வேண்டும் என்று ஆண்டவனுக்கு வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வணக்கம். பரம பூஜ்ய ஸ்ரீ ஆதிநாராயண சுவாமிஜி அநாதி அறக்கட்டளை ஐவர்மலை பழனி